என்னடா சவுதி அரேபியா 22 கிலோமீட்டர் காட்டுறது பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு காலையில் ஃபோன் அடித்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு சவுதி போய்ட்டு வாண்டான், அந்த பார்டர் கிட்ட ஒரு சாலை இருக்குது, அங்கே போய்ட்டு வாண்டான். சரி சொல்லிட்டு நம்ம போய் பெட்ரோலை போட்டுட்டு கஃபில் வண்டிக்கு அவன் வண்டியை கொண்டு வந்து வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு, அடுத்து என் வண்டியை எடுத்துகிட்டு என் வண்டியை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வண்டிக்குள்ளே ஜாமான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என் வண்டி எடுத்து நேராக போய் பெட்ரோல் போட்டு சுவாத்திக்கு போய்ட்டு இட்லியும் தோசையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயும் சுவாத்திக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே பொறுமையாக போனேன். 45 நிமிஷம் வண்டி ஓட்டணும். அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் சவுதி 22 கிலோமீட்டர் தான் காட்டுனுச்சு. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் சாலை வந்துடும். சாலைக்கு போய்ட்டு எல்லா ஜாமானையும் எடுத்து வண்டியில் வச்சுட்டு, சாலையில் உள்ள வண்டி எல்லாமே நம்ம வண்டி தான், நம்ம கஃபிலோட வண்டி தான், எப்போனா எதுனா எடுத்து ஓட்டலாம். அப்புறம் சாலை ஷெட்டரை மூடிட்டு இதுதான் நாங்கள் போனால் தங்குற ரூமு. அப்புறம் ஷாலைனா இங்கே ஒரு தண்ணி கொட்டா மாதிரி இருக்கும். அது தண்ணி இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் கடல்லேருந்து. இங்கே எல்லாேருக்கும் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க. வீக்கெண்டில் வந்துடுவாங்க, வீக்கெண்ட்லேருந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கோயிச்சிட்டு 88 கிலோமீட்ரு. அப்போ கரெக்ட் மரக்கில் போய்ட்டு ஒரு தண்டர் கோகோனட் வாங்கிட்டு யமாஹாவுக்கு போயிட்டேன். யமாஹாவில் போய் ஜாமான் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். சரி சொல்லிட்டு யமாஹாவில் போய் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அதை ஜாமானை வச்சுட்டு ரூமில் போய் படுத்துட்டேன். சாயந்தரம் 4:30 மணிக்கு எழுந்துச்சி ஃபுட்பால் ஸ்டேடியம் போகணுன்னா போயிட்டு அங்கே ஜெமியாக போயிட்டு அப்புறம் திருப்பி அவன் ஃபோன் அடிச்சான். போய் அவனை போய் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கைஃபான் போகலான்னு சொல்லிட்டு மற்றான் போய்ட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கைஃபானுக்கு போய்ட்டு ஃபார்மசியில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு நம்ம பிடிச்ச கார் ஒன்று அடிச்சு அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து திருப்பி படுத்துட்டேன். 11 மணி போல் கிளவி கூப்பிடுறதுக்கு முன்னாடி சுவாத்தியில் போய் தோசையை சாப்பிட்டுட்டு அம்மா போய் நேராக மேடத்தை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து வண்டியை போட்டேன். அவ்வளோதான்.